செம்மங்குப்பத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ரயில்வே துறையில் ஏன் எப்போதும் இதுபோன்று அலட்சியமான விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன? கவச் என்கின்ற பாதுகாப்பு அமைப்பு இந்திய ரயில்வே துறையில் குறைந்த கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதி தொலைவுக்கெல்லாம் ஏன் அந்த அமைப்பை இன்னும் ரயில்வே துறை ஏற்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைந்திருக்கிறார். மகாராஜ பாண்டி, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது போல இதுல பல்வேறு விதமான கேள்விகளும் கோணங்களும் எழுந்திருக்குது. ஒரு பக்கம் பொதுமக்கள் தரப்புல சொல்லும் பொழுது அந்த கேட் கீப்பர் மது அருந்திவிட்டு அலட்சியமாக உறங்கிட்டாரு என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர்றவங்க காலையில வராமல் போனதுனாலையும் இந்த கேட் திறந்தே இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க அங்க பெற்றோர்கள்? நிச்சயமாக தற்போது பணியில் இருந்திருக்கும் கேட் கீப்பர் தான் முதல் ஷிப்ட். அவர் காலையில் இருந்து பணியில் இருந்திருக்கிறார். அவர் மதியம் வரை பணியில் இருப்பார் என்று கூறப்படுகிறது. காலையில் அவர் பணியில் இருக்கும்போது எதற்காக அவர் கேட்டை மூடவில்லை, கேட்டை திறக்க வேண்டும் என்ற கேள்விதான் தற்போது பிரதான கேள்வியாக இருக்கு. அதுதான் முதல். காலையில் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்தான். பழையது சாப்பிட்டு வெளியே வந்தோம், டம்முன்னு சத்தம் கட்டுது. அது எப்போ மாமூலாக போகிற ட்ரெயின் தான். அது கல்லூர்லேருந்து சிதம்பரம் போகிறது மாயவரம். சத்தம் கட்டோம். என்னடா பசங்களை அங்கே தான் இருக்குது, இன்னொரு சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே ஒரு வேன் அடிச்சு மஞ்சள் வேணும் அப்படியே கிடக்கு. சரி, நான் என்னடா கும்பலுக்கு நான் காமத்து பண்ண ஏறி பார்த்தாக்கா எங்கள் வீடு தோதலி கிடக்கும். 2 பாடி, காலு தலை எல்லாம் செதிரின்னு கிடக்கு. சரி, இதே போய் இன்னும் பாப்பு கிட்ட போய் தூக்கலான்னு பார்த்தாக்கா டக்குன்னு வயிறாத்து கீழே வந்துச்சு. அந்த பவர் உடனே காலில் அடிச்சு என்னை தூக்கி ஒரு ரேட் அடிச்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து அங்கேருந்து பார்த்தா கேட்டு திறந்தே கிடக்கு. மாமூலாக எப்பவுமே சாத்தி தான் இருக்கும் ட்ரெயின் வந்தாக்கா. இன்னைக்கு காலகட்டம் ட்ரெயின் கேட்டு திறந்துங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வெளியே வந்தான். பழையது சாப்பிட்டு வெளியே வந்தோடனே டம்முன்னு சத்தம் கட்டுது. அது எப்போ மாமூலாக போகிற ட்ரெயின் தான். அது கல்லூர்லேருந்து சிதம்பரம் போகிறது மாயவரம். சத்தம் கட்டோம். என்னடா பசங்களை அங்கே தான் இருக்குது, இன்னொரு சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே ஒரு வேன் அடிச்சு மஞ்சள் வேணும் அப்படியே கிடக்கு. சரி, நான் என்னடா கும்பலுக்கு நான் காமத்து பண்ண ஏறி பார்த்தாக்கா எங்கள் வீடு தோதலி கிடக்கும். 2 பாடி, காலு தலை எல்லாம் செதிரின்னு கிடக்கு. சரி, இதே போய் இன்னும் பாப்பு கிட்ட போய் தூக்கலான்னு பார்த்தாக்கா டக்குன்னு வயிறாத்து கீழே வந்துச்சு. அந்த பவர் உடனே காலில் அடிச்சு என்னை தூக்கி ஒரு ரேட் அடிச்சு போச்சு. ஆனால் அதுலேருந்து அங்கேருந்து பார்த்தா கேட்டு திறந்தே கிடக்கு. மாமூலாக எப்பவுமே சாத்தி தான் இருக்கும் ட்ரெயின் வந்தாக்கா. இன்னைக்கு காலகட்டம் ட்ரெயின் கேட்டு திறந்துங்க. கேட்டு ஓப்பனில் இருந்து ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன். ட்ரெயின் திறந்தா கேட் வந்து போயிட்டீங்களா நீங்கள்? ஆமாம். அப்போ என்ன நினச்சிங்க? அதான் ஆரம்ப சத்தம் கூட அடிக்கல. ட்ரெயினில் சரி, கிராஸ் பண்ணால் அப்புறம் வந்து அடிச்சு. இப்போ ஓப்பனில் தான் இருந்தது. ஓப்பன் இருந்தாலும் நீங்கள் சத்தம் ட்ரெயின் கார் அடிச்சிருப்பாங்கல்ல? இல்லை, அடிக்கல. அடிச்சா நான் ஏன் போவேன்? அப்போ திடீர்னு முடிச்சு கேட்டுக்கு பிறகு எங்கே இருந்தார்? அங்கே இல்லை, கேட்டு இல்லை. இல்லை, கேட்டு ஓப்பனில் இருந்து சரி, ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன். ட்ரெயின் திறந்தா கேட் வந்து போயிட்டீங்களா நீங்கள்? ஆமாம். அப்போ என்ன நினச்சிங்க? அதான் ஆரம்ப சத்தம் கூட அடிக்கல. ட்ரெயினில் சரி, கிராஸ் பண்ணால் அப்புறம் வந்து அடிச்சு. திறந்தா போயிடுச்சு. இப்போ ஓப்பனில் தான் இருந்தது. ஓப்பன் இருந்தாலும் நீங்கள் சத்தம் ட்ரெயின் கார் அடிச்சிருப்பாங்கல்ல? இல்லை, அடிக்கல. அடிச்சா நான் ஏன் போவேன்? அப்போ திடீர்னு முடிச்சு கேட்டுக்கு பிறகு எங்கே இருந்தார்? அங்கே இல்லை, கேட்டு இல்லை. இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.